இந்த மிரட்டெல்லாம் இங்க வேண்டாம். முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ. நான் மிரட்டுனா? நம்பல? என்ன நம்பல? என்ன நீ நம்பல? என்ன பண்ற? அக்கா என்னக்கா பண்ற அவ? அரவிந்த் நான் சொல்றத கேளு. அரவிந்த் ஏதோ பண்ணாத. சொல்றத கேளு ப்ளீஸ். ஏதோ பண்ணாத. பயப்படாத சுகந்தி, பயப்படாத. நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். நீ இல்லனா நான் இல்ல. வேண்டாம் அரவிந்த், ப்ளீஸ் அரவிந்த், கீழே போட்டு. வேண்டாம், சொல்றத கேளு ப்ளீஸ். இல்ல என் மனசை எப்போவாவது நீ புரிஞ்சுக்க சுகந்தி. என் உயிர் போனதுக்கு அப்புறமாவது என் காதலோட உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கோ. விடு சுகந்தி, விடு சுகந்தி. ஆமா, நான் பைத்தியம் தான். உன் மேல நான் பைத்தியமா வாழ்ந்துட்டேன். நான் செத்து நிரூபிச்சுக்கிறேன் அத. விடு சுகந்தி, விடு சுகந்தி, விடு சொல்றல, விடு. காதலிச்சது உண்மைதான். இது போதும் சுகந்தி, இது போதும் எனக்கு. இந்த ஒரு வார்த்தைக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். இப்ப நீ என்கிட்ட சொன்னத உன் வீட்டுல கூட சொல்லு. அவங்களும் ஏத்துக்குவாங்க. அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது அரவிந்த். நிலைமையை புரிஞ்சுக்கோ. இதுக்கு மேல என்ன டார்ச்சர் பண்ணாத ப்ளீஸ். நீ முதல்ல போ. அம்மா வந்த வீட்டுல பெரிய பிரச்சனை ஆயிடும். முடியாது. அதான் நீ என்ன காதலிக்கிறேன்னு என்கிட்ட சொல்லிட்டல. முடியாது, நான் போக மாட்டேன். உனக்கு இதை உன் வீட்டுல சொல்றதுக்கு தைரியம் வரல. உங்க அம்மா வரட்டும், இத நானே சொல்லிட்டு நம்ம கல்யாணத்தை முடிவு பண்றேன். நான் முடிவு பண்றேன். எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரியாம இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். அம்மா வரட்டும். ப்ளீஸ் சொல்றத கேளு ப்ளீஸ். நான் போக மாட்டேன். ஐயோ என்னக்கா? வரட்டும், அவங்க வராம நான் போக போறதில்ல. போக மாட்டேன். நான் எதுக்கு போகணும்? முடிவு பண்ணிட்டு தான் போவேன். அரவிந்த், நான் சொல்றத கேட்க மாட்டியா? ப்ளீஸ் நீ முதல்ல கிளம்பி போ. எதுவா இருந்தாலும் நம்ம அப்புறமா பேசிக்கலாம். ப்ளீஸ் அரவிந்த், நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. இல்ல சுகந்தி, உங்க அம்மா இப்ப வரட்டும். அவங்க கிட்ட நான் பேசிட்டு தான் போவேன். யார் போன்ல? தெரியலக்கா, இது புது நம்பரா இருக்கு. ஹலோ ஹலோ அக்கா, அம்மா. ஏண்டி போன் எடுக்க இவ்வளவு நேரம்? அது ரெண்டு பேரும் சமைச்சிட்டு இருந்தோமா. நான் இப்பதான் ரேஷன் கடைக்கு போயிட்டு இருக்கேன். மளிகை கடைக்காரருக்கு பணம் தரணும். கடையில இருந்து யாராவது வந்தாங்கன்னா சொல்லு, அம்மா இப்ப வந்துருவாங்கன்னு. சரிம்மா.
சரியா? யாரும் வரலையா? இல்லம்மா, யாரும் வரல. சரி, வைக்கிறேன். ப்ளீஸ் அரவிந்த். என்னக்கா ரேஷன் கடைக்க போற? ஆமா, மண்ணெண்ணெய் ஊத்துறாங்க, நான் தான் போயிட்டு இருக்கேன். மண்ணெண்ணெய் ஊத்துல, நானே திரும்பி வந்துட்டேன். அடப்பாவீங்களா, நல்ல வேலை சொன்னப்போ. ஏற்கனவே எனக்கு மூட்டு வலி, இந்த வெயில வேற போயிட்டு வரும்னா திரும்பி வந்துருக்கணும். மண்ணெண்ணெய் என்னைக்கு தான் போடுவாங்களா? நாளைக்கு காலையில ஊத்துறாங்களாம், சீக்கிரம் வந்துடு. சரி வா போலாம். இல்ல நான் கடைக்கு போயிட்டு வரேன். சரி நான் வரேன். அரவிந்த், ப்ளீஸ் நான் சொல்றது கேளு. எங்க அம்மா வரதுக்கு நேரம் ஆயிடுச்சு. நீ வீட்டுக்குள்ள இருக்கிறத பார்த்தாங்கன்னா என்ன கொன்னே போட்டுருவாங்க அரவிந்த். ப்ளீஸ் கிளம்பி போயிடு அரவிந்த். என் நிலைமையை புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். சீக்கிரம் போ அரவிந்த், போ. அப்படி அவங்க உன்னை கொண்டு போறதுக்கு பதிலா எனக்கு கட்டி கொடுக்கலாம்ல? மல்லிகா, உங்க அக்கா என்ன காதலிக்கிறான்னு உன் முன்னாடி சொன்னாலா இல்லையா? அப்ப அவளை நீ என் கூட அனுப்பிச்சு வை. உன்னை நான் கூட்டிட்டு போய் ராணி மாதிரி வச்சு பாத்துக்கிறேன். ஐயோ நீங்க போங்க. எங்க அக்கா நல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நீங்க போங்க. ப்ளீஸ், மத்ததெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். சீக்கிரமா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. அம்மா உங்களை பார்த்தாங்கன்னா அதுக்கப்புறம் என்னைக்குமே நீங்க லைஃப்ல சேர முடியாம போயிடும். அப்ப நாங்க 2 பேரும் சேரணும்னு நீ ஆசைப்படுறல? எனக்கு அது போதும் சுகந்தி, எனக்கு அது போதும் சுகந்தி. உன் வீட்ல ஒருத்தரோட பெர்மிஷன் நான் வாங்கிட்டேன். இன்னும் 3 பேர் இருக்காங்க. 3 பேர் தான். போக போக நான் வாங்கிடுவேன். நான் இப்ப வரேன். சுகந்தி, அம்மா வந்துட்டாங்க. இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன். போச்சு, நல்லா மாட்டிக்கிட்டேன். நீரு, உன்னால மாட்டிக்கிட்டேன். அழாதக்கா, இரு நான் பாத்துக்கிறேன். வாங்க, இரு, அப்பா, ஐயோ என்ன வெயில், என்ன வெயில், அம்மாடா முடியலையே. ஐயோ, நல்ல வேலைடி உனக்கு போன் பண்ணிட்டு திரும்பினேன்னா அதுக்குள்ள இந்த அஞ்சலை வந்து இன்னைக்கு மண்ணெண்ணெய் போடல காண்டா. சரின்னு அப்படியே திரும்பி வந்துட்டேன். இந்தா இதை உள்ள கொண்டு வை. ஏண்டி பெரிய நாய்க்கு ஏதாச்சும் போன் பண்ணாளா? ஒன்னதாண்டி கேக்குறேன். என்ன எதையோ பார்த்து பயந்த மாதிரி நிக்கிற? இல்லம்மா. சரி, காய்கறிக்காரமா வந்து இன்னும் காய்கறியை கொடுக்கல போட்டிருக்க. சரிப்பா, சிரமத்தோட சிரமம், அதையும் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இந்தா இந்த ரேஷன் கடை பத்திரமா வை. அம்மா, சமையல்லாம் முடிச்சியா? அம்மா, என்னம்மா? அம்மா, பொறுக்கி ராஸ்கல், வீட்டுக்குள்ளேயே வந்துட்டியா நீ? வாடா, வெளியே வாடா நீ. வாடா, பொண்ணுங்க தனியா இருக்கும்போது வம்பு பண்ணலான்னு வந்துட்டியா நீ? நான் சொல்றத கேளுங்க. அத்தையா, செருப்பாலே அடிப்பேன். பொண்ணு மனசை கெடுத்ததோட இல்லாம வீட்டுக்குள்ளேயே வர வந்துட்டியா நீ? என் புள்ள மட்டும் இப்ப வீட்டுல இருந்திருந்தா உன்னை இங்கேயே வெட்டி பலி போட்டிருந்திருப்பான். மரியாதையா வெளில போடா. உங்க பொண்ணு நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர். என்னடா ஒருத்தர்? என் பொண்ணு ஒண்ணு அப்படிப்பட்டவே இல்ல. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ள வந்திருப்ப? டேய், நான் சாதாரண பொம்பளை இல்லடா. காலை ஒடிச்சு அடுப்புல வச்சிருவேன். முதல்ல ஏது ஓடி போயிடு. போடா. ஐயோ, தயவு செஞ்சு என்ன பேச விடுறீங்களா? உங்ககிட்ட நான் பேச்சு வேண்டிருக்கு. உன்னை எல்லாம் வழக்கு மாத்தால அடிச்சு விரட்டினாதான் இனிமே இந்த பக்கமே வர மாட்டேன். எங்கடி இந்த தொடப்பக்கட்டை? எவ்வளவு தைரியம் இருந்தா வருவேடி வீட்டுக்குள்ள வருவேடா? வந்து பாரு, கை கால ஊத்துற வருவேடா? இந்த பக்கம் வருவேனே. இத பாருடா, இன்னொரு தடவை இந்த பக்கம் வந்தா உன் குடும்பத்தையே சந்தி சிரிக்க வச்சிர. மரியாதையா போயிடு. போக மாட்டே நீ, போக மாட்டே நீ. போடாங்க இந்த போடா. போ. ஏதோ திறந்த வீட்டுக்குள்ள நாய் நுழைஞ்சதுன்னு சொல்லுவாங்க பாரு, அந்த மாதிரி இவன் நுழைஞ்சிட்டு போறான். சானிய சானிய. டேய், மரியாதையா சொல்லுடி, அவன் உன்னை பக்கம் தான் வந்துட்டு போறானா? இல்லம்மா, அவன் எப்ப வீட்டுக்குள்ள வந்தானே எங்களுக்கு தெரியாதுமா. நாங்களே இப்பதான் பாக்குறோம். டேய், உண்மையை சொல்லுடி, உனக்கு அவனுக்கு இன்னும் பேச்சுவார்த்தை இருக்கா? அம்மா, இல்லம்மா, அக்காவுக்கு எதுவும் தெரியாது. நான் தான் கூடயே இருக்கேன்ல. நாங்க 2 பேரும் சமைச்சிட்டு படிச்சிட்டு இருந்தோமா. அவன் எப்ப வந்தானே தெரியலம்மா எங்களுக்கும். வழக்கு மாத்தால அடிச்சு அமிச்சிட்டல, இனிமே அவன் இந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டான் பாரு.
இந்த பாருடி, வழியில எங்கேயாவது உன்னை பார்த்து வம்பு பண்ணான்னு வச்சுக்க, உடனே அம்மா கிட்ட சொல்லு. அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். புரிஞ்சுதா? வாங்க உள்ள. நான் போய் காய்கறியை வாங்கிட்டு வந்துடுறேன். டேய் நில்லு. கல்யாண ராமனுக்கு இதெல்லாம் எதுவும் தெரிய வேண்டாம். அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கோவப்பட்டு நேரம் அவனை போய் கொலையே பண்ணாலும் பண்ணிடுவான். அந்த பொறுக்கிக்காக ஏன் பிள்ளை ஜெயிலுக்கு போணுமா? போங்க, எதுவுமே நடக்காத மாதிரி இருங்க. போங்க, கதவை தாப்பா போட்டுருங்க. மறுபடியும் அந்த சனி வந்து உள்ள நுழைஞ்சிட போகுது. ஏங்க என்னங்க, நீ என் பேச்ச கொஞ்சம் கேளுங்க. வேணாங்க ஏங்க, சொன்னா கேளுங்க. தேவலாம எதுவும் பேசாதீங்க. என் பேச்ச கொஞ்சம் கேளுங்க. பேசும்போது குறுக்க பேசினா வெட்டியே போடுவேன். வாடி. எனக்கு அப்பா எனக்கு சும்மா இரு. எங்க போயிருக்கீங்க? என்ன பாட கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? அபிராமி கல்யாணத்துக்காக வச்சிருந்த படத்தை கொண்டு போய் ஸ்டேஷன்ல கட்டிருக்கீங்க. எங்க வசந்த்? டேய் வசந்த். அண்ணா அண்ணா நான் அப்படி சொன்னேன். அண்ணா எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? உன்னை எதுக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? இவனுக்காக 3 லட்சம் ரூபாய் பணத்தை கொண்டு போய் ஸ்டேஷன்ல கட்டி இருக்கீங்க. 3 லட்சம் சம்பாதிக்க 3 ஜென்மம் ஆகும். அப்ப கூட சம்பாதிப்பானே இல்லையான்னு தெரியல. அங்க விட்டு தொலைக்க வேண்டியதானே. டேய் ஏன்டா என் கூட பிறந்து உயிர் எடுக்கிற? ஏன்டா இப்படி இருக்க? டேய் உன்னை டேய் வாடா. என்னப்பா என்ன நினைச்சு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? நீ என்னடா பேசுற? அவனுக்கே அறியாம நடந்த விஷயம் இது. பணத்தை கையில வச்சுக்கிட்டு பெத்த புள்ளைய அப்படியே விட்டு வந்துட முடியுமா? என்னப்பா பேசுறீங்க? எவ்வளவு பெரிய ஃப்ராட் தனத்தை பண்ணிருக்கான். இவனை கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சிருக்கீங்க. இவனெல்லாம் ஜெயில இருக்கட்டும் 1 வருஷம் விட்டு வச்சிருக்கணும். அப்பதான் பணத்தோட அருமை தெரியும், குடும்பத்தோட அருமை தெரியும் உனக்கு. போதும் நிறுத்துங்க. அவர் ஜெயிலுக்கு போற அளவுக்கு கொலை பண்ணாரா, கொலை அடிச்சாரா? இங்க பாரு, நீ பேசாத. நான் எங்க அப்பாட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீ ஏன் தேவையில்லாம மூக்கு நாளைக்கு? நான் ஒன்னும் அனாவசியமா மூக்க நுழைக்கல. நீங்களா அனாவசியமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த 3 லட்சம் ரூபாய் பணத்தை நீங்களா எடுத்துட்டு வந்து தந்தீங்க. வேற யாரு கொடுத்தாரு? உங்க அப்பா கொண்டு வந்து கொடுத்தாரா? எங்க அப்பா தான் கொடுத்தாரு. என் புருஷனுக்கு அவர் அப்பா தான். டேய் என்ன நீ எதிர்த்து பிடிக்கிற? என்ன நினைச்சிட்டு மனசுல? போதும்பா. டேய் வினு, பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன்லயே முடிஞ்சிருச்சு. ஆளாளுக்கு பேசி ஏன் எங்க நிம்மதியை கெடுக்குறீங்க? போங்க போங்க, போய் வேலையை பாருங்க. போங்க. உன்ன என் வாயை அடைக்க பாருங்க. 4 காசு சம்பாதிக்க துப்பு இல்ல. இவனுக்கு பொண்டாடி வேற புள்ள வேற. இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசுன மரியாதை கெட்டு போயிரும். 3 லட்சம் ரூபாய் பணத்தை கட்டினது அப்பா, நீ ஏன் கடந்து துள்ற? ஏய் உனக்கு கொஞ்சம் கூட வெக்க இல்லையாடா? அப்பா கையில இருந்த பணத்தை கொண்டு வந்து கட்டிட்டாரு. இப்ப அபிராமி கல்யாணம் என்னடா பண்ணுவாரு? எங்கிட்ட தானே வந்து நிப்பாரு. இதெல்லாம் என் தலையில தானே வந்து விடியும். நீ தான் தண்ட சொல்றேன்னு இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் ஓவரா பேசிட்டு இருக்க. இதெல்லாம் நல்லது இல்ல. உன் பணத்தை கொடுத்து பேசிட்டு சும்மா இருங்கண்ணா. என் கல்யாண செலவு நினைச்சுதானே நீங்க 2 பேரும் கவலைப்படுறீங்க. நீங்க 2 பேரும் சண்டை போட்டு அப்பாவை கஷ்டப்படுத்தாதீங்க. எனக்கு கல்யாணமே வேண்டாம். ஏய் அபிராமி, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். நீங்க சண்டை போட்டுக்காதீங்க. ஐயோ என்ன அபிராமி, நீ கவலைப்படாத. அண்ணா நான் இருக்கேன். ஏதோ செஞ்ச பிசினஸ் கொஞ்சம் சரிஞ்சிருச்சு. மறுபடியும் பிசினஸ் பண்ணத்தான் போறேன். லட்சமா சம்பாதிக்க தான் போறேன். ஐயா இத நம்பாத, இது வேஸ்ட். இது உனக்கு எதுவும் பண்ணாது, பண்ணவும் வேணாம். உன் கல்யாணத்தை நான் ஜாம் நடத்தி காட்டுறேன். நிறுத்துறா. முதல்ல உன் பொண்டாட்டி பிள்ளைக்கு சோறு போடுற வழிய பாரு. ஏய் என்ன கோவம் வருதோ? உனக்கு என்ன கோவம் வருது? மானம், வெக்கம், சூடு, சொரண, ரோஷம் இருக்கிறவங்களுக்கு தான் கோவம் வரணும். கல்யாணம் பண்ணிக்கிட்டு புள்ளைய பத்துக்க தெரியுது இல்ல? வேணாம். ஏய் ஏன் சம்பாத்தியத்துல தான் உட்கார்ந்து சாப்பிடுறீங்க? இப்படி ஒரு பொழப்பு பொழைக்கிறதுக்கு நீ உன் பொண்டாட்டி உன் புள்ள போய் கோயில்ல பிச்சை எடுக்கலாம். யார பிச்சை எடுக்க சொல்ற? யார பிச்சை எடுக்க சொல்ற? யார போல பாத்துட்டு இருக்க? ஓவரா பேசிட்டு இருக்க. விட மாட்டேன். ஒரு மனுஷனாறா? உனத பேசுறது நினைச்சியா? என்ன நினைச்சுமா இவனுக்கு உண்டு இல்ல நான் இல்ல. அப்படி 2 பேரும் அடிச்சுக்கிறத பார்க்கோட நான் பெத்தேன். என்னடா இது? பேசாம இருந்து தொலைடா. நாங்க 2 பேரும் கண்ண மூடிட்டதுக்கு அப்புறம் நீங்க ஏதாவது பண்ணி தொலைங்க. உங்க அப்பா இப்பதான் ஆஸ்பத்திரியில இருந்து படுத்து எழுந்திருச்சு வந்திருக்காரு. அவரு 2 பேரும் சேர்த்து உயிரோட சாவடிக்கிறீங்களேடா. இதுக்கு பதிலா நீங்க 2 பேரும் எங்க தலை மேல கல்ல தூக்கி போட்டு சாவடிங்கடா. நாங்க 2 பேரும் நிம்மதியா போய் சேர்ந்துடுறோம். பேசிட்டு விடுமா, பேசிட்டு விடு. இந்த பிள்ளைங்க நம்ம கட்டுப்பாட்டுல இல்லம்மா. நான் சம்பாதிச்ச வரைக்கும் எல்லாமே ஒழுங்கா இருந்தாங்க. எனக்கு பயந்து அப்படி இருந்தாங்கன்னு நினைச்சேன். ஆனா 2 பேரும் நடிச்சிருக்காங்கன்னு இப்பதாமா எனக்கு தெரியுது.
என் சம்பாத்தியம் நின்னு போச்சு இல்ல, அதனாலதான் எல்லாம் இப்படி நடக்குது. மாமா நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க மாமா. சும்மா இருமா. கௌரி வசந்த கூட்டிட்டு உள்ள போ. வசந்த் நீ உள்ள போப்பா. கௌரி உள்ள கூட்டிட்டு போமா. முடியாது. நான் உள்ள போல, வெளிய போறேன். அப்பா கௌரி நீ என்ன சொல்ற? ஆமா, உன் புருஷன் தான் சாப்பிடுற கணக்க கூட சொல்லி காட்டிட்டாரே. நாளைக்கு நாங்க தான் இந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்கறோம், வெளிய போங்கன்னு சொல்வாரு. அதுக்கு முன்னாடி நாங்களே போயிடுறதா எங்களுக்கு மரியாதை. ஏன் உனக்கு தெரியாதா? இந்த வீட்டுக்கு மாசம் மாசம் நான் தானே வாடகை கொடுக்குறேன். நீங்க படுத்துட்டு இருக்கிற ரூம்க்கு சேர்த்து நான் தான் வாடகை கொடுக்குறேன். டேய், என்னடா பேசுற? தம்பி பொண்டாட்டிக்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது. கேட்டீங்களா? விடுமா. என்ன கேட்டீங்களா? பேசுறமா உங்க அண்ணன் ஏய், சொல்றத சும்மா இருடி. நம்ம ரூமுக்கும் சேர்த்துதான் வாடகை கொடுக்கறாரோ. கேட்கவே அருவருப்பா இருக்கு. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். நான் எங்க வீட்டுக்கு போறேன். கௌரி, ஏய், எந்த நேரத்துல என்ன பேசணும் தெரியாம நீ பேசிட்ட. இப்ப குடும்பமே உடையுதுடா. என்னடா புள்ள? இத பாருங்க, உங்களுக்கு வெக்கம் மானம் சூடு சொரணை இருந்தா நீங்களும் என் கூட வாங்க. இல்லாட்டி நான் மட்டும் போறேன். இருடி, 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 குழந்தை விடு. விடுங்கன்னு சொல்றேன்ல. இருடி, கொஞ்சம் பொறுமையா இரு. அபிராமி கல்யாணம் முடிட்டோம், அதுக்கப்புறம் யோசிக்கலாம். அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அதெல்லாம் எனக்கு அனாவசியம். இப்படி ஒரு வார்த்தை கேட்டதுக்கு அப்புறம் இந்த வீட்ல நான் உயிரோட இருக்கிறதே வேஸ்ட்ங்க. வேஸ்ட். நான் செத்து போறேன். ஏய், இல்லடி. இல்ல, மிரட்டுறியா? செத்து போயிருவியா? நான் செத்து போயிடுவேன். ஓடி, போய் சாவுடி. நிஜமாவே செத்து போயிடுவேன். ஓடி. என்ன செத்து போயிடுன்னு சொல்லிட்டீங்கல்ல, உங்களுக்கு பரவாயில்ல. சரி விடுங்க. கௌரி, ஏய், கௌரி.